ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1 கப்பு போல் நான் பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். இது உள்ள லேசான தீயில் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு வாசனை வரும். ரொம்ப நிறம் மாறக்கூடாது, ஓரளவுக்கு நிறம் மாறி நல்ல வாசனை வரும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு இதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 1 கப்பு நம்ம பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா பருப்பு நமக்கு வெந்து வந்துடும். இருக்கட்டும். இப்போ நான் அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு போல் நான் வெல்லம் சேர்க்குறேன். இது நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2.5 கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கல் மண் இருக்கும் இல்லையா, நம்ம கரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாகுபதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்பு போல் நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் இந்த அளவுக்கு வேணாம்னா பாதி போல் நெய்யும் பாதி போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வாசனை எண்ணெய் எதையும் சேர்த்துறாதீங்க. நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை இந்த நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்ல ஒரு வாசனை வரும். அந்த நேரத்தில் நான் 1/2 கப்பு போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் இந்த ரவை கூடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரெண்டுமே சேர்ந்து நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும். இப்போ நல்ல வாசனையாக இருக்குது. நல்லாவும் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை இது உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பில் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியோடையும் உள்ளே சேர்த்துக்குங்க. இந்த ரவையும் இந்த பருப்போடு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரவை நல்லா சாஃப்டாக இந்த பருப்போடு சேர்ந்து வரும்போதே வெந்து வந்துடும். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படி சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ரவையெல்லாம் நமக்கு. இப்போ இந்த மாதிரி ரவையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் உள்ள வெள்ளை தண்ணி சேர்க்கணும். இப்போது வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை இது உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்துட்டு கைவிடாத நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கைவிடாத அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சூப்பராக வரும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாத கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் நெய் சேர்க்குறேன். நெய் வேணும்னா நீங்கள் விட்டுறலாம். நெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலந்து கொடுக்கறத நிறுத்திடாதீங்க, அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நமக்கு எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சமாக முந்திரி நெய்யில் வறுத்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் திராட்சையுமே வறுத்துட்டு சேர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெறும் முந்திரி தான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்ல கம்மன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு உட்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எல்லாம் ஒன்று திரண்டு வருது பார்த்திங்களா. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டால் தான் நமக்கு இன்னும் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நமக்கு சூப்பராக செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி ஆகிடுச்சு. இது அந்த சைடெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டு. நம்மளும் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படியே எடுத்து வாயில் போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிக்கிட்டு உள்ளே போகும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.